Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா ஒரு டிஏ ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, என்னோட பின்னாடி இருக்கிறது அந்த பிஜி டெக் வியூஸ் லோகோ, நியான் ஃப்ளெக்ஸோட லோகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே, சினிமேட்டிக் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது பார்த்துட்டிங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியான் லைட். ஸோ நார்மலாக சொல்லணும்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ எல்இடி ஸ்ட்ரிப் லைட். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டே நியான் வகை, அவ்வளோதான். தட்ஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ். எல்இடி ஸ்ட்ரிப்லேயே இது நியான் டைப். ஸோ இதை வச்சு நாங்கள் நியான் எல்இடி சைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து நியான் சைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா தே ஆர் லைக் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வந்து நீங்களே பண்ணலாம். ஸோ நாட் வெரி ப்ரொஃபஷ்னல், பட் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்கில் நீங்கள் பார்க்குறதுக்கு உண்மையாக ப்ரொஃபஷ்னலாக நீங்களே பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், லைக் நியான் சைன்ஸில் வந்து உங்களோட ஓன் லோகோ இல்லாட்டி ஓன் நேம் இல்லாட்டி வேறு டெக்ஸ்ட் உங்களுக்கு வைக்கவும் நிறைய ஆசை இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பண்ண முடியாமல் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வெளில பண்ண போட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நியான் ஃப்ளெக்ஸ் லைட் உங்களோட ஓன் கஸ்டம் சைன்ஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, இந்த நியான் ஃப்ளெக்ஸ் சைன் நாங்கள் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, என்ன திங்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நியான் ஃப்ளெக்ஸ் லைட், அதுக்கப்புறமா அக்ரிலிக் போர்டு, அதுமா ஒரு க்ளூ ஸ்டிக், அதுக்குமா ஒரு வயர் ஃபார் சால்ட்ரிங் அண்ட் சால்ட்ரிங் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு நியான் ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைக் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் லைட் வாங்குற கடையில் நீங்கள் நியான் ஃப்ளெக்ஸ்னு கட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது, ரெட், ப்ளூ, க்ரீன், ஒயிட், அதுக்கப்புறம் ஆர்ஜிபி கலர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னோட நியான் சைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியோர் ஒயிட். ஸோ வந்து அதால் தான் நான் ஒயிட் கலர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிலிக் போர்டு. ஸோ அக்ரிலிக் போர்டு வந்து நீங்கள் எங்கே வாங்கலாம்னா பிரிண்டிங் ஷாப், லைக் லேசர் பெயிண்ட் பிரிண்டிங், அதுக்குமா அந்த வால்பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கடையெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த அக்ரிலிக் ஷீட் நீங்கள் வாங்கலாம். ஸோ அக்ரிலிக் ஷீட் கூட உங்களோட ரெக்கமெண்டேஷன், லைக் உங்களோட ரெக்கமெண்டட் சைஸ். ஸோ A4 இருக்கலாம், A3, A2, உங்களோட சைஸ். உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் நியான் சைன் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் நான் வச்சுருக்க வந்து A3 சைஸ். அதுமா வந்து க்ளூ ஸ்டிக், அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இதை ஒட்டுறதுக்கு. அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ. ஸோ உங்களோட லோகோ இல்லாட்டி டெக்ஸ்ட் இல்லாட்டி என்னென்ன உங்களுக்கு நியான் சைனாக வைக்க போகிறீங்களோ அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அக்ரிலிக் ஷீட் எடுத்துகிட்டு அதோட பின்னாடி அழகாக அதை ஷேப்பு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அக்ரிலிக் ஷீட்டில் அழகாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் எதுக்கு பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக அழகாக அந்த நியான் ஃப்ளெக்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலாம் அந்த நியான் ஃப்ளெக்ஸை. ஸோ அதனால தான் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் அவுட்டை அழகாக பின்னாடி பேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸோ எப்படியோ அதை ரிமூவ் பண்ணிடும் பின்னாடி இருக்க பிரிண்ட் அவுட்டை. ஸோ ஜஸ்ட் ஃபார் அலைன்மெண்ட் நாங்கள் அந்த பிரிண்ட் அவுட் வைக்கிறோம். ஸோ ஒரு டபுள் டேப்போ இல்லாட்டி ஒரு செலோ டேப் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அழகாக நீங்கள் ஒரு நியான் ஃப்ளெக்ஸ் லைட்டை வந்து அதை அரேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி அதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்த்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான, இந்த டிஐ ப்ராஜெக்ட்டில் கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் வந்து இந்த சால்ட்ரிங் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு சால்ட்ரிங் ஈஸியாக பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சால்ட்ரிங் டிரெக்டாக பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெளியில் கடையில் கூட கொடுத்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணதுக்கு முன்னாடி அழகாக நீங்கள் ஒரு பெனில் ரெட் அண்ட் பிளாக்கில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வயர் எந்த இதுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும் கடைசியில் கனெக்ஷனில். ஓகே, சால்ட்ரிங் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இந்த சால்ட்ரிங் பண்ண வயர்லாம் தான் ரெட் அண்ட் ஒயிட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணணும்னா அக்ரிலிக் போர்டில் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு எந்த சின்னதாக ஹோல் ஒன்று நீங்கள் போடணும், ஏன்னா அது வழியாக தான் அந்த சால்ட்ரிங் பண்ண வயர் வெளில வரப்போகுது. ஸோ அதில் கரெக்டான சைஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து சால்ட்ரிங் ஆயினை யூஸ் பண்ணுறேன் ஹோல் போடுறதுக்கு, நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷுவர் நீங்கள் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்குறீங்க, சால்ட்ரிங் பண்ணும்போது கரெக்டான கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு நீங்கள் அதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கடைசி நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் வயரிங் பார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன். கனெக்ஷன் கொடுத்ததுக்குமா இப்படி தான் இருக்குது, ரைட்.
ஸோ கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட் நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வீடியோக்காக இப்படி போட்டுக்கிறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், பர்ஃபெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் வந்து இந்த வயரிங்லாம் அழகாக பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட் சீரிஸில் நீங்கள் வீடியோஸ் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு பிஹைண்ட் சீன்ஸில் கொஞ்சம் லைட்டிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்ஸில் நீங்கள் லைட் சோர்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வெளில நீங்கள் நியான் சயின்ஸ் பண்ண போனீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்களும் உங்களோட நியான் சயின்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சைன் இல்லாட்டி லோகோ இதை நீங்கள் அழகாக கஸ்டம் சைனில் நியான் ஃப்ளெக்ஸ் லைட்டில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோவில். அழகாக அந்த பிஜே லோகோ பவர் பண்ணி காட்டுது. ரைட், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.